அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய கோடிங் டீகோடிங்ல இருக்கக்கூடிய ஒரு 25 செம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அதுல பதிவேற்றம் செய்யப்படும். இந்த சம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஆர் புக்ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 4.3ல கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் 25 செம்ம கொண்டு வந்திருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் கோடிங் டீகோடிங், குறியிடுதல் மறியிடுதல் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சங்கேத மொழியில LUTE என்பது MUTE எனவும் FATE என்பது GATE எனவும் எழுதப்பட்டால் BLUE என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபிசிடி தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஏபிசியோட நம்பர்ஸ் தெரியணும் நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்றது 12வது நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியணும். எல் வந்து 12. மற்ற UTE அப்படி காமனாக தான் இருக்கு. இங்கே பாருங்க UT காமனாக இருக்கு. இங்கே வந்து பாருங்க இப்போ எல்ன்றது 12னா எம்ன்றது நமக்கு அது 13 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி எஃப்ன்றது நமக்கு 6ன்னு தெரியும். ஏபிசிடியில் 6வது லெட்ரு. இந்த ATE இந்த AT காமனா இருக்கு. அப்போ Gன்றது 7 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல B அப்படின்றது நமக்கு 2 அப்படின்னா அடுத்த நம்பர் நமக்கு என்ன வரணும்? 3 தான் வரணும். அப்போ 3 வரக்கூடியது பாருங்க. இப்போ வந்து F வந்து நமக்கு 6ன்னு வரும், S வந்து நமக்கு 19ன்னு வரும், G அப்படின்றது நமக்கு 7ன்னு வரும், Cன்றது மட்டும் தான் நமக்கு 3ன்றது வரும். அப்போ 12க்கு 13 எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்து 6க்கு 7 அடுத்த லெட்டர் எடுத்திருக்காங்க. அப்போ 2க்கு அடுத்த லெட்டர் என்ன வந்திருக்கணும்? நமக்கு 3 தான் வந்திருக்கணும். அப்போ 3 வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா ஏ தான் ரைட் ஆன்சர். ஆனால் காமனா பாருங்க LUE சரி, இந்த இடத்துல LUயும் காமனா இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏபிசிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏபிசிடி எப்படி சார் நம்பர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தரேன். கப்புள் லெட்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து AZ ஞாபகம் வச்சுங்க, AZ. அதுக்கப்புறம் சரி வேணா இதை நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸ் வைஸே நம்ம கவர் பண்ணிப்போம். நம்ம கீழே வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கவர் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Lக்கு அடுத்த நம்பர் M, Fக்கு அடுத்த நம்பர் G, ஸோ Bக்கு அடுத்து C வரும். இதை வச்சு லாக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து AC ரைட் ஆன்சர். ஸோ சம்மு வரும்போது உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பாருங்க. ஒரு சங்கேத மொழியில மெட்ராஸ் அப்படின்றது NBESBT அப்படின்னு எழுதப்பட்டால் இந்த இடத்துல வந்து மும்பை அப்படின்றது எப்படி எழுதப்படும் அப்படின்றத கேட்டு வச்சிருக்காங்க. மெட்ராஸ், இங்க பாருங்க, மெட்ராஸ் அப்படின்றது இப்படி எழுதப்படுதான். அப்ப இந்த பாம்பே, ஓகேங்களா, இல்ல பம்பாய், ஓகேங்களா, பாம்பே அப்படின்றது எவ்வாறு எழுதப்படும் கேட்கறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா நம்பர்ஸை மாத்தணும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாலும் நம்பர்ஸ் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. மெட்ராஸ் MEADRAS மெட்ராஸ். மெட்ராஸ்ன்றது உங்களுக்கு வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு? NBESBT அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ M வந்து நமக்கு தெரியும், ஏபிசியில் 13வது லெட்ரு. A வந்து ஃபர்ஸ்ட் லெட்ரு. D வந்து நமக்கு தெரியும் 4வது லெட்ரு. R வந்து நமக்கு தெரியும் 18வது லெட்ரு. A வந்து நமக்கு தெரியும் 1வது லெட்ரு. S வந்து தெரியும் 19வது லெட்ரு. இப்படி பிரிச்சுட்டேன். அதே மாதிரி இங்க பாருங்க, N வந்து நமக்கு 14வது லெட்ரு, B வந்து 2வது லெட்ரு, E வந்து 5வது லெட்ரு, S வந்து 19வது லெட்ரு, B வந்து 2வது லெட்ரு, T வந்து 20வது லெட்ரு. இப்போ பாருங்க, காமனா பாருங்கம்மா, நம்பர்ஸா மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த கோடிங் டீகோடிங்ல. இங்க 13க்கு அடுத்து என்ன நம்பர் வந்திருக்கு? நமக்கு இங்க 13 இருக்கு, இங்க 14 வந்திருக்கு, இங்க 1 இருக்கு, அடுத்த நம்பர் 2 வந்திருக்கு, 4 இருக்கு, அடுத்த நம்பர் 5 வந்திருக்கு, 18 இருக்கு, அடுத்த நம்பர் 19 வந்திருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 19 இருக்கு, 20 இருக்கு. அப்ப அடுத்தடுத்த நம்பர்ஸ் தான் நமக்கு வருது, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த நம்பர்ஸ் தான் வருதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு பம்பாய் கேட்டிருக்காங்க. சரி, பார்த்துலாமா? BOMBAY கரெக்டா எழுதுங்க. ஏபிசிடி வைஸ் கேர்ஃபுல்லா எழுதணும். ஸோ இப்போ ஏபிசிடி வைஸ் எழுதும்போது B வந்து நமக்கு 2வது லெட்ரு, O வந்து 15வது லெட்ரு. இந்த லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. M வந்து 13வது லெட்ரு, B வந்து நமக்கு 2வது லெட்ரு, A வந்து ஃபர்ஸ்ட் லெட்ரு, XYZ இது வந்து 25வது லெட்ரு. கரெக்டுங்களா? 25வது லெட்ரு. இப்போ நம்ம அடுத்தடுத்த லெட்டர்ஸ் எழுதணும். அடுத்த லெட்டர்ஸ்னா இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 3 வரும். கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் 16, அடுத்து 14, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 26. இப்போ நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C எழுதுவோம். 16 அப்படின்னா நமக்கு P வரும், 14 அப்படின்னா N வரும், 3னா நமக்கு ABC வரும், 2னா B வரும், 26னா Z வரும். பாருங்க, CPN இது C, ஓகேங்களா? இது CPN, இது C, ஓகேங்களா? C, இது B.
சிபிஎன் சிபிசட் அப்படின்ற பேர் இந்த ஆப்ஷனுக்கு தான் பாரு, சிபிஎன் சிபிசட் இருக்கு பாரு, பாம்பேல இருக்கு பாரு. ஸோ எப்பவுமே சொல்றேன், நம்பர்ஸா மாத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியா போடலாம். நீங்க அப்படி ஏபிசிடி வச்சு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க, அடுத்த போகலாம். ஸோ 3வது கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? 6ஆம் புக்ல பேஜ் நம்பர் 4.3 இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் அப்படின்றது என்ன எழுதியிருக்காங்க, ஜங்கிள் அப்படின்றது என்ன எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம எழுதிடுவோம் ஃபிஷ் அப்படி எழுதிங்க, ஓகேங்களா? ஃபிஷ் FISH, நான் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறேன், ஏன்னா நம்பர்ஸ் போடணுன்றதுக்காக. ஃபிஷ் அப்படின்றது நமக்கு EHRG அப்படின்னு எழுதுறாங்க. இந்த ஜங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க JUNGLE. இது எப்படி எழுதப்படுறப்போ, ஃபிஷ் என்பது ஒரு சங்கேத மொழியில், இந்த ஃபிஷ் அப்படின்றது ஒரு சங்கேத மொழியில் இப்படி எழுதப்பட்டுச்சுன்னா ஜங்கிள் அப்படின்றது எப்படி எழுதப்படும் தான் கேள்வி. நம்பர் போட்டுடலாமா? நம்பர் ரொம்ப முக்கியம். எஃப் வந்து ஏபிசியில் 6வது நம்பர், ஐ வந்து ஏபிசியில் 9வது நம்பர், எஸ் வந்து ஏபிசியில் 19வது நம்பர், ஹெச் வந்து ஏபிசியில் 8வது நம்பர். இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இ வந்து 5வது நம்பர், ஹெச் வந்து 8வது நம்பர், ஆர் வந்து 18வது நம்பர், ஜி வந்து நமக்கு 7வது நம்பர். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க 6 இருக்கா, இங்க 5 இருக்கு, குறைஞ்சு இருக்கு, தெரியுதா? இங்க 9 இருக்கா, இங்க 8 இருக்கு, குறைஞ்சிருக்கா? இங்க 19 இருக்கா, இங்க குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு, 18. அப்ப இங்க 8 இருக்கு, 1 குறைஞ்சிருக்கு, 7. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் எழுதிட்டு நம்ம ஒன்னு குறைச்சிக்கலாம். ஜே வந்து நமக்கு 10வது லெட்டர்ஸ், யூ வந்து 21வது லெட்டர்ஸ், என் வந்து 14வது லெட்டர்ஸ், ஜி வந்து 7வது லெட்டர், எல் வந்து 12வது லெட்டர், இ வந்து 5வது லெட்டர். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒன்னு குறைச்சிக்கணும். ஒன்னு குறைச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா எழுதிக்கலாம். 9, 20, 13, 6, 11, 4. இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நம்பர் எடுங்க. இப்போ இதுக்கு நம்பர் எடுங்க. 9னா ஐ, 9னா ஐ, 20னா டி, 13னா எம், 6னா எஃப், 11னா கே, 4னா டி, ஏபிசி டி வரும். இப்போ ITMF இங்க இருக்கு பாரு, ITMFKD. ஸோ எப்பவுமே சொல்றேன், எல்லாருமே இது வந்து ஏபிசிலே சால்வ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்பர்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், நம்பர்ஸ் நம்ம லெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பட் நீங்க ஏபிசி வச்சு நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்கு. ஏபிசியில் நம்ம ஃப்ளோல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவோம். ஸோ நம்பரா மாத்திட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏபிசியோட 20 நம்பர் 26 நம்பர்ஸ்மே நம்பர்ஸ் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போலாம். ஸோ 4ஆம் சம் போயிடலாமா? 4ஆம் சம் பாங்க. இப்போ பாருங்க, இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் இப்படி எழுதப்படுதுன்னா அப்போ இந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதப்படுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம், சைடில் நம்பர் எழுதி, இப்போ TWINKLE. இது நமக்கு இப்படி எழுதப்படுதான். எஸ், கொஞ்சம் கேப் எழுதிங்க, அப்போதான் நம்பர்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். OJKD நம்பர் போட்டுடலாமா? டி வந்து நமக்கு 20, டபிள்யூ வந்து 23, ஐ வந்து 9, என் வந்து நமக்கு 14, கே வந்து 11, எல் வந்து 12, இ வந்து 5. இப்போ எஸ் வந்து நமக்கு 19, வி வந்து 22, ஹெச் வந்து 8, ஓ வந்து 15, ஜே வந்து 10, கே வந்து நமக்கு 11, லாஸ்ட் நம்ம கொடுத்துருக்குது டி வந்து 4. இப்போ இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன தொடர்புன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இங்க 19 இருக்கு, இங்க இங்க ஃபர்ஸ்ட் 20 இருக்கு, இங்க 19 இருக்கு. அப்போ 1 குறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. 1 குறைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இங்க வந்து 23 இருக்கு, இங்க 22 இருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. 9 இருக்கு, இங்க 8 இருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. இங்க 14 இருக்கு, இங்க 15 இருக்கு, 1 ஏறி இருக்கு. இதெல்லாம் குறைஞ்சதெல்லாம் அப்படி ரவுண்ட் பண்ணிட்டேன், ஏறதை மட்டும் இப்படி சொல்ற பாருங்க. இது ஏறி இருக்கு, இங்க பாருங்க, இந்த 11 இங்க இது மட்டும் ஏறி இருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பினாவதுன்னா இங்க 11 அப்படின்னா 1 குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கா? 12னா 1 குறைஞ்சிருக்கு, 11 ஆயிருக்கு. 5னா இங்க 4, 1 குறைஞ்சிருக்கு. அப்ப இதுல நமக்கு ஏறி இருக்கிறது எதுனா இந்த நடுவுல இருக்கிறது மட்டும் தான் ஏறி இருக்கு, தெரியுதா? நடு, இந்த பக்கம் ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்கு. நடு லெட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கு, ஏறி இருக்கு. 1 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிடுவோம், அந்த டேட்டா எடுத்து எழுதிடுவோமா? எழுதுங்க. ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் இருக்கு, நம்ம எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் FILTERS இது எழுதிட்டுமா? எழுதிட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் போட்டுருவோம். எஃப் வந்து நமக்கு 6, ஐ வந்து நமக்கு 9, எல் வந்து நமக்கு
12, டி வந்து நமக்கு 20, இ வந்து நமக்கு 5, ஆர் வந்து 18, எஸ் வந்து 19. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த நடு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நடு நம்பர் இதில் பக்கம் ஒரு 3 கேன்சல் ஆகிடுங்க, இந்த பக்கம் இது 3 கேன்சல் ஆகிடுங்க. இந்த டி மட்டும், இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்தெல்லாம் நமக்கு என்ன ஆகணும், குறையணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது குறையணும், இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல நம்பர் பாருங்கள், 6 இருக்கா, அப்போ என்ன வரும், 7ன்னு வரும். அதாவது குறைஞ்சி வரணும், சாரி குறையணும். அப்போ 6னா நமக்கு என்ன வரும், 5ன்னு வரும். அப்போ 9னா நமக்கு 8ன்னு வரும். 12 நமக்கு 11 வரும். ஆனால் நடு நம்பர் 20க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், 21 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், 1 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்து 5க்கு குறைக்கணும் 4, 18 குறைக்கணும் 17, 19 குறைக்கணும் 18. இப்போ நம்பராக மாற்றிட்டேன். இப்போ நம்பராக மாற்றிட்டு என்ன பண்ணுவோம், ஏபிசிடி போட்டு ஆன்சர் லாக் பண்ணிக்கலாம். 5னா நமக்கு தெரியும் என்னது, இ. 5னா இ. 8னா நமக்கு தெரியும் எச். 11 நமக்கு தெரியும் கே. 21 நமக்கு தெரியும் என்னது, யுவு. 4னா தெரியும் நமக்கு டி. 17னா தெரியும் கியூன்னு தெரியும். 18னா தெரியும் ஆர்ன்னு தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, ஆன்சர் எடுங்கம்மா. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்பராக மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். நீங்கள் அதை விட்டுட்டு ஏபிசிலே போகிறோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பராக மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஆர்எஸ்ஆர் புக்கில் அவங்க நம்பர் வைஸ் போட்டிருக்க மாட்டாங்க, ஏபிசி வைஸ் தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துன்றது தான் என்னோட கருத்து. ஸோ பாருங்க, 4வதுக்கு இப்படி பார்த்துங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, யூடியூப்ல ஃபாஸ்ட் மோட் வச்சு யூடியூப்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு டெலிகிராம் லிங்க் வச்சுக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய், அதாவது தமிழ் கிளாஸ் வந்து ஒரு 9 நாள், அதாவது 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் முழுசாக முடிக்க போகிறோம். ஸோ அது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் வந்து வெறும் 100 rupeesல உங்களுக்கு 10 daysல மொத்த போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். வித் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸோட கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேவைப்படுறவங்க. ஓகேங்களா, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ எழுதிடலாம் வாங்க. 5வது சம்மு, ரோடு ROAD. ரோடு அப்படின்றது நமக்கு URDG அப்படின்னு எழுதப்படுது. நம்பர் ஃபர்ஸ்ட் மாற்றலாமா? 18. ஆர் வந்து 18மா, ஓ வந்து 15, ஏ வந்து 1, டி வந்து 4. 1 செகண்ட். டி வந்து, ஏ வந்து 1, டி வந்து 4. நம்பர் போட்டாச்சா? கரெக்ட். அடுத்து பாருங்க, யூனா 21, ஆர்னா 18, டினா 4, ஜினா 7. இப்போ வித்தியாசங்கள் பார்க்கணும், நம்ம வித்தியாசம் பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, 18 அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் காணும். அதாவது 19 காணும், 20 காணும், 2 நம்பர் மிஸ் ஆகிட்டு இருக்குது. 15 பாருங்க, அதுக்கு இடையில 16 காணும், 17 காணும், 2 நம்பர் மிஸ் ஆகிட்டு இருக்குது. 1 இருக்கு, இடையில 2, 3 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் காணும். 4 இருக்கு, 5, 6ன்னு சொல்லி 2 நம்பர் காணும். இதெல்லாமே அப்போ கேப் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து நமக்கு 2 கேப் உள்ள வருது, 2 நம்பர் உள்ள வர மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணிடுவோம். அப்போ ரோடு அப்படின்றது நமக்கு இந்த டேட்டாவாக வந்துச்சுன்னா அப்போ ஸ்வான் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸ்வான் சால்வ் பண்ணிடலாமா? ஸ்வான் SWAN அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். SWAN அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டேரக்டாக என்ன பண்ணுறோம், இதுக்கு நம்பர் மாற்றிடுவோம். எஸ் வந்து நமக்கு 19, டபிள்யூ வந்து 23, ஏ வந்து நமக்கு 1, என் வந்து நமக்கு என்ன பண்ணோம் 14 போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே கேப்பு 2 போயிடணும். ஓகேங்களா, அப்போ 19னா 20 போயிடணும், 21 போயிடணும். அப்போ ஆன்சர் வந்து 22ல் நிற்கணும். ஓகே, 23னா 24 போயிடணும், 25 போயிடணும், 26 நிற்கணும். 1னா 2 போயிடணும், 3 போயிடணும், கேப் வந்து நமக்கு 4 வரணும். இது வந்து 15னா இது 1 போயிடணும், 16 1 போயிடணும், நடுவில் வந்து 17 நிற்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பரை மாற்றுங்க. அது நம்பராக இருக்கிறது ஏபிசியில் மாற்றுங்க. ஏபிசியில் மாற்றினா 22 வந்து நமக்கு யூன்னு வரும், 26 வந்து நமக்கு ஜட்னு வரும். ஓகேங்களா சார், 22 வந்து நமக்கு யூவில் வின்னு வரும், ஜட்னு வரும். இது வந்து 4 வந்து டி, 17 வந்து கியூ. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா VZDQ அப்படின்றது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா பாம்பேயில் ஒரு ஆன்சர். பாம்பே இங்கே இருக்கு பாருங்க, பாம்பே. வேற என்ன வருதா, பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஸோ பாம்பே தான் ஆன்சர். ஸோ பார்த்துங்க, 5வது சம்முக்கு ஒரு சங்கீத மொழியில் ரோடு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கங்க. இதுதான் கொஞ்சம் ஈஸி. நீங்கள் மைனஸ் பண்ணுறாதீங்க. சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா
18க்கு 23க்கு கேப் மைனஸ் பண்ணுவாங்க. இதோட எத்தனை கோட்னா நமக்கு 21 வரும், 3 கோட்னா 21 வரும், அப்படி போடுவீங்க நிறைய பேர். பட் அப்படி வச்சு போட்டாலும் ஓகே தான். சரி, இப்படி வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஈஸி தான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இதோட 3 கூட்டியிருப்பாங்க, 18ஓட 3 கூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, 18ஓட 3, 15ஓட 3, 1ஓட 3, 4ஓட 3 அப்படி கூட்டி போட்டுக்கலாம். ஆனால் கேப் வச்சும் போடலாம், எப்படி வேணா போடலாம், எடுத்துக்கங்க. ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்க, 6ஆம் சம். ஸோ அடுத்து 6ஆம் சம் பாருங்க. ஒரு சங்கோத மொழியில் ஆப்ரேஷன் அப்படின்றது ஒரு டேட்டாவை கொடுக்குது, இன்விசிபிள் அப்படின்றது ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஆப்ரேஷன் அப்படின்றது இப்படி எழுதப்பட்டால், இப்படி எழுதப்பட்டுச்சுன்னா இன்விசிபிள் அப்படின்றது எப்படி எழுதப்படும் தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எழுதிடலாமா? ஓ பி இ ஆர் ஏ டி ஐ ஓ என். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன் பார்த்துங்க. இது வந்து இன்விசிபிள் அப்படின்னு இப்படி எழுதப்படுதான், இப்படி எழுதப்படுதான் இன்விசிபிள் அப்படின்ட்டு. சார் இன்விசிபிளில் இது என் ஓ டி கியூ பி யூ ஜே பி ஓ அப்படின்னு எழுதப்படுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரை மாற்றுவோம். ஓக்கு நமக்கு தெரியும் 15, பிக்கு தெரியும் நமக்கு 16, இக்கு தெரியும் 5, ஆருக்கு தெரியும் 18, ஏக்கு 1, டிக்கு 20, இது வந்து ஐக்கு வந்து 9, 3 வந்து ஓக்கு வந்து 15, எண்ணுக்கு 14. ஓகே, இது மாற்றியாச்சு. இங்கே எண்ணுக்கு வந்து 14, ஓக்கு 15, டிக்கு 4, கியூவுக்கு 17, பிக்கு 2, யூவுக்கு 21, ஜேக்கு 10, பிக்கு 16, இதுக்கு 15. பிரிச்சு போட்டுமா? இப்போ என்ன இதில் சொல்ல வராங்கன்றதை நம்ம கரெக்டாக உள்வாங்கணும். கரெக்டாக உள்வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் 4மே ஒன்று குறைஞ்சிருக்கு. இங்கே 15 இருக்கு, இங்கே 14 இருக்கு, இங்கே 16 இருக்கு, இங்கே 15 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 18 இருக்கு, இங்கே 17 இருக்கு. இந்த அடுத்து இருக்கக்கூடிய செட்டு பாருங்க, அடுத்த செட்டு ஒன்று குறைஞ்சி இந்த செட்டுலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 20 இருக்கு, இங்கே 21 இருக்கு, இங்கே 9 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 15 இருக்கு, இங்கே 16 இருக்கு, இங்கே 14 இருக்கு, இங்கே 15 இருக்கு. அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் 4 குறைக்கணும், அடுத்து 5 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பேட்டர்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க. இப்போ இன்விசிபிள் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இன்விசிபிள் IN VI SI BI இட்ஸ் BLE. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்பர் எழுதிடுவோம். நம்பர் எழுதுங்க. 9 14 22 9 19 9 2 12 5. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் 4 நம்பருக்கு ஒன்று நாங்கள் என்ன பண்ண குறைக்கணும், அடுத்து இருக்கக்கூடியதுக்கு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ எழுதலாமா? நம்ம ஒன்று குறைச்சி எழுதுங்க. 8 ஓகேங்களா, 13 21 அண்டு 8. ஒன்று குறைச்சிட்டு இப்போ ஏற்றி எழுது. 20 10 3 13 6. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணு, நம்பரம்மா அதான் லெட்டர்ஸை மாற்று, நம்பர்ஸை லெட்டர்ஸை மாற்று, நம்பர்ஸை லெட்டர்ஸை மாற்று. பாரு, 8க்கு என்ன சொல்லுவோம் நம்ம, 8க்கு H, 13க்கு M, 21க்கு U, 8க்கு H, 20க்கு T, 10க்கு J, 3க்கு C, Mக்கு 13, 13க்கு M, 6க்கு F. சரி பாருங்க, HMUHTJ CMF ஒரே ஆன்சர் தான் இருக்கு, சில தான் இருக்கு இந்த ஆன்சர். பாருங்க, இந்த ஆன்சர் எங்க வந்து சில வரும். ஓகேங்களா, சில தான் இந்த ஆன்சர் இருக்கும். ஆன்சர் நமக்கு சி. ஸோ கோடிங் டிகோடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ RSRL புக்கில் இருக்கிற சம் தான் இது எல்லாமே. நானாக கொண்டு வரல, ஏதோ PYQ அப்படின்னு சொல்லி கொண்டு வரல. RSRL புக்கில் இருக்கிற சம்ஸ் தான். RSRL புக்கில் வேற மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வேற மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. RSRL புக்கில் சும்மா லெட்டர்ஸாக இப்படி தான் இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு எடுத்து அழகாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஸோ 6ஆம் சம். அடுத்த சம் போலாமா? ஸோ அடுத்த சம் 7ஆம் சம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஃபேவர் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகேங்களா, தான் கரெக்டாக இருக்கும். FAVOUR. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு EB UP TS இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் போட்டலாம். Fக்கு 6, Aக்கு 1, Vக்கு 22, Oக்கு 15, U இது யூவா வியா, U வந்து 21, R வந்து 18, E வந்து 5, B வந்து 2, O வந்து 15, P வந்து 16, T வந்து 20, S வந்து 19. இப்படி எழுதியாச்சு.
இப்படி நம்ம டேட்டாவை எழுதியாச்சு. ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது என்ன பேட்டர்னில் வந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே 6 இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கே 6, அடுத்த லெட்டர் இங்கே 5 ஆயிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க இந்த ரெண்டாவது லெட்டர் பாருங்க, இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடைசி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 18, இங்கே வந்து 19, ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க ஒன்று குறைஞ்சிருக்கு, இது வந்து குறைஞ்சிருக்கு, இதுவும் குறைஞ்சி 21 20 குறைஞ்சிருக்கு, இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம வேற கலர் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வேற கலர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு செகண்ட். இன்னும் ஓகேங்களா? வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. சரி, இப்போ பாருங்க கிரீன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எஃப் இங்கே 5 ஆயிருக்கு, ஒன்று குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே டி இருக்கா, டி வந்து நார்மலாக நமக்கு டி வந்து ஏபிசிடி 4வது லெட்டர். அப்போ ஒன்று குறையணும் நமக்கு. டி ஒன்று குறையணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 வரணும். 3 இருக்கிற 2 ஆப்ஷன் பாரு, இது வந்து சி இருக்கு, இது சி இருக்கு. இப்படி ஈஸியாக இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ 2வது லெட்டர் பாரு, இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து நமக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ வந்து பி வரணும் நமக்கு. பி ரெண்டுத்துலேயும் பி தான் இருக்கு. ஓகே, இப்போ 3வது லெட்டர் நமக்கு தெரியல, வெயிட் பண்ணு. இந்த கடைசி லெட்டர் வச்சு லாக் பண்ணு. கடைசி லெட்டர் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு 18 இருக்கு, இங்கே 19 வருது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 6 இருக்கா, நம்ம 6 இருக்கு அப்படின்னா 6க்கு அடுத்து நம்ம என்னது எஸ், ரெண்டுத்துல எஸ் இருக்கா, இதுல எஸ் இருக்கு, இதுல எஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுல டி வருது, இதுல டி வருது. இங்கே பாரு, அடுத்து நம்ம 21, இங்கே 20. அப்போ ஒன்று குறையுது. இங்கே இ வந்து நமக்கு 5 அப்படின்னா ஒன்று குறையணும் 4, 4 வந்து டி. ஸோ இதுல கரெக்டாக இருக்கு, இதுல கரெக்டாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த பி இதுல எஃப் இருக்கு, இதுல எச் இதை வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஓ பாருங்க, ஓ வந்து 15, இங்கே 16, ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஜி வந்து நமக்கு 7, ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் 8, அப்போ ஹெச். ஸோ ஆன்சர் இதுதான் அப்படின்னு லாக் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படின்ட்டு ஆன்சர் என்ன பண்ணலாம், ஈஸியாக லாக் பண்ணலாம். இந்த மாரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா யூ, நான் இங்கே வந்து ஓன்னு போட்டுட்டேன், இது வந்து யூ. ஓகேங்களா? இபி யூடி யூடிபி விட்டுட்டேன். ஓகேங்களா? பி இது வந்து நமக்கு 1 செகண்ட். நம்ம எழுதிடுவோம். 5 2 21, இது வந்து பி தானே, 16 20 19. இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் மீட் பண்ண மாதிரி இப்படி பண்ணிக்கிங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிக்கிங்க, ஒன்று குறையுது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பேட்டர்ல எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன், பட் புதுசாக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே 16 ஒன்று குறையுது. அடுத்து பாருங்க, இது பாருங்க, இந்த ஒற்றைப்படை நம்பர் இது ஒன்று குறையுது, தெரியுதுங்களா? இது 20னா இது ஒன்று குறையுது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா 1 3 5, 1 3 5. ஓகேங்களா? இது மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா 1 வந்து குறையுது. ஓகேங்களா? குறையுது 1. மீதி எல்லாம் இந்த 2 4 6 இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. 1 எல்லாமே 1 தான். ஓகேங்களா? +1, அதாவது -1, இது குறையுது. இது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, -1, இது வந்து +1 ஏறுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்த சம் போலாமா? அடுத்து 8ஆம் சம் பாருங்க, ரொம்ப முக்கியமான சம். இதுல சம்மர் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர், SUMMER, சம்மர். இந்த சம்மர் அப்படின்றது ரன்னர், RUNNER. என்ன பேட்டர்ன் சார் அப்படின்னா, பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இந்த எஸ்ன்றது 19வது லெட்டர், கரெக்டுங்களா? அடுத்து இது வந்து 1 குறையுது நமக்கு, 19, இது 18, 1 குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த யூ இங்கே யூ அப்படியே காமன் வந்துருச்சு. இந்த 2 எம் 13 13, இது ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி இது ரெண்டுமே காமனாக வந்திருக்கு, தெரியுதுங்களா? காமனாக வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, வின்டர் அதே மாதிரி எழுதுங்க, வின்டர் அதே மாதிரி எழுதுங்க, அதே பேட்டர்னில் எழுதுங்க. வின்டர் WINTER அப்படியே எழுதுங்க. அதே காமனா இந்த ஐன்றது காமனாக வரும்போது இந்த லாஸ்ட் காமனாக வந்துடணும், விட்டுரு. இப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணு. W வந்து 23, N வந்து 14, T வந்து நமக்கு 20. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா இந்த 23க்கு 1 குறைக்கணும். நம்ம 23க்கு 1 குறைக்கணும். 23க்கு 1 குறைச்சா 22.
ஆல்ரெடி நமக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஐ அப்படி தான் வரப்போகுது. ஐ அப்படியே வச்சுக்கிறேன். என்ன நமக்கு 14 அப்படின்னா ஒன்றா ஒன்று நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு 15ன்னு வரும். நம்பர் மட்டும் மாற்றுறேன். 15. அப்புறம் 20 நமக்கு 21ன்னு வரப்போகுது. இதையும் மாற்றி விட்டேன். மற்றபடி அந்த இஆர் அப்படின்றது அங்கே தான் காமனாக இருக்க போகுது. சரி, இப்போ நார்மலாக பாருங்கள் எதெல்லாம் நம்ம நம்பராக இருக்குது, அது லெட்டர்ஸாக இருக்குன்னு பாருங்கள். நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பராக இருக்குது, மீது எல்லாமே லெட்டர்ஸாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நீங்கள் நம்பர்ஸ் என்ன பண்ணுங்கள், லெட்டர்ஸை மாற்றி விட்ருங்க, ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 22னா யூ, ஐ, ஓ, இது யூ இல்லை வி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வி. வி, ஐ, ஓ, யூ, இ, ஆர். பாருங்க, VIOUER என்ன இருக்கு அப்புறம் VIOUER. பாம்பேல இருக்கு பாரு ஆன்சர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி, இப்போ ஒவ்வொன்றும் அட்வான்ஸ் மாடல். ஓகேங்களா, மேலேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு. ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடியது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல் தான். ஸோ அடுத்து 9 சம் போலாமா? ஸோ 9ஆம் சம்மு சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய மாடல் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். எழுதிடலாம். PRODUCTIONS. இது நான் கீழே எழுதுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. QQPCVEUHPNT. இது ஒரு செட் எடுத்துப்போம் நம்ம. இந்த செட் இங்கே வந்துடும். அடுத்த செட் இந்த பக்கம் எழுதிக்கலாம். ORIENTATION. கேர்ஃபுல்லாக எழுதுங்கம்மா. ஸோ இப்போ நம்பர் எழுதுங்க. நம்பர் சொல்லுங்கள். 16. நம்பர் வேறு கலர் போட்டுக்கலாமா? 16, 18, 15, 5, 21, 3, 20, 9, 15, 14, 19. இக்கல் நம்பர் போடுங்க. கியூனா 17, 16, 3, 22, 5, 22. சரி, யூ வந்து 21, 8, 16, 14, 20. ஸோ இப்போ இந்த நம்பர் நம்ம போட்டுட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு 16ன்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2வது லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, 3வது லெட்டருக்கு. அடுத்து 5வது லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 5னா அதுக்கப்புறம் வந்து 6, 7வது லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9வது லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11வது லெட்டருக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றைப்படை நம்பர்கள்லாம் 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஒற்றைப்படை நம்பர்ஸ்க்கெலாம் 1 இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒற்றைப்படை 1 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்து போடுறோம் பாருங்க, இதெல்லாம் இரட்டைப்படை. இதெல்லாம் இரட்டைப்படை. அது இரட்டைப்படைக்கு என்ன நடந்திருக்குன்றது நம்ம பார்க்கணும். இரட்டைப்படை நம்பர் இது வந்து இரட்டைப்படைனா இது 2வது இடத்துல இருக்கிறத இரட்டைப்படைன்னு கணக்கு வச்சுக்கணும். இது ஒன்று குறைஞ்சிருக்கு நமக்கு. இது ஒன்று குறைஞ்சிருக்கு. இது ஒன்று குறைஞ்சிருக்கு. இது 2 குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 குறைஞ்சிருக்கு. பாதி போயிடுச்சு நமக்கு. ஒரு செகண்ட். இந்த PC வரும் நமக்கு. சி. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஒற்றைப்படை நம்பர் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்பர் மாற்றிடலாம். இந்த கொஸ்டினுக்கு நம்பர் மாற்றிடுவோம். ஓ வந்து நமக்கு 15, ஆர் வந்து 18, ஐ வந்து 9, இது வந்து 5, இது 14, 20, 1, 20, 9, 15, 14. இதில் ஒற்றைப்படை நம்பர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஒற்றைப்படை நம்பர்னா இது ஒரு ஒற்றைப்படை நம்பர், இது ஒரு ஒற்றைப்படை நம்பர், இது ஒரு ஒற்றைப்படை. ஒற்றைனா 1, 2, 3 அப்படி கணக்கில் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஒற்றைப்படை நம்பர், இது ஒரு ஒற்றைப்படை நம்பர், இது ஒரு ஒற்றைப்படை நம்பர். இந்த ஒற்றைப்படை நம்பர்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்னே 1 நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும்னா இது வந்து நமக்கு 15னா இங்கே 16ன்னு வரப்போகுது. 16. இது வந்து நமக்கு 10ன்னு வரப்போகுது. இது நமக்கு 15ன்னு வரப்போகுது. இது நமக்கு 2ன்னு வரப்போகுது. இது நமக்கு 10ன்னு வரப்போகுது. இது நமக்கு 15ன்னு வரப்போகுது. ஒற்றைப்படை நம்பர். இப்போ
இரட்டைப்படை நம்பர்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கேர்ஃபுல்லா அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம கரெக்டாக எடுக்கணும். இது வந்து இரட்டைப்படை நம்பர் இந்த 6ன்றது. அப்போ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு 1. இப்போ டி வந்து நமக்கு இரட்டைப்படை நம்பர் தான். பட் நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இங்க வந்து நமக்கு 3 வந்திருக்கு. இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். 3 வந்திருக்கு நமக்கு. இங்க நமக்கு டி இருக்கு. டில 2 குறைச்சிருக்காங்க. அடுத்து பாரு இங்கேயும் பாருங்க ரிவர்ஸ்ல 2 வந்திருக்கு நமக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் பாத்துங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாரு காமனா இருக்கு பாருங்க. இங்க 9னா இங்க 8 கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து 9னா என்னன்னா அப்படி என்ன இந்த லாஸ்ட் நம்பருக்கு என்னன்னா என் அப்படியே எடுத்திருக்காங்க பாருங்க. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க. N14 அப்படின்னா இங்கேயும் N14 அப்படியே எடுத்திருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், அது நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம நம்ம எடுக்கணுமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியான சம் தான் இது. கொஞ்சம் யூனிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வச்சு நம்ம லாக் பண்ண வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண எடுக்க முடியுமா குருசன் பாத்தீங்கன்னா, இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஜே வந்து பி 16 வந்து நமக்கு பி, இது வந்து ஜே, இது வந்து ஓ, இது வந்து பி, இது வந்து ஜே, இது வந்து நமக்கு ஓ. இப்படி இருக்க மாதிரி ஆப்ஷன் எதுனா இருக்கா பாரு. ஆப்ஷன் வச்சு ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆப்ஷன் வச்சு நம்ம லாக் பண்ணலாம். பிஜே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே பிஜேன்னு இருக்கா பாரு. இதுல பிஜேன்னு இருக்கு. பி இங்க பிஜே, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஜே, அதுக்கப்புறம் ஓ வருது. அடுத்து இங்க பாரு பி ஜே ஓ பி ஜே ஓ வருது. அப்ப இதுல வந்து பிஜே ஓபி ஜே ஓ வருது. இதுல வரல, இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு வரல. ஸோ அப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து நமக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு நியர்பையா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்ன பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நமக்கு ஒன்று குறைஞ்சுதா, இப்போ இங்க 16 இங்க 16 இங்க 18 இருக்குன்னா அப்போ ஒன்று குறையணும். குறையும் போது நமக்கு என்ன வரும், நமக்கு 17 வரும். 17 வந்து நமக்கு கியூ தான். அடுத்து இங்கேயும் நமக்கு என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் நம்பருக்கு ஒன்று குறைக்கணும். ஓகே, லாஸ்ட் நம்பருக்கு ஒன்று குறைக்கணும் நம்ம. அப்போ இது குறைக்கிறோம், இங்கே குறைச்சிட்டுனா அப்போ கியூ வர மாதிரி ஆப்ஷன் பார்க்கணும். இந்த ரெண்டுத்துல கியூ வருது, இங்கே ஒரு கியூ வருது, இங்கே ஒரு கியூ வருது. அப்போ இது வராதுன்னு ஆன்சர் லாக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த இ இருக்கு பார்த்தீங்களா, இதோட நம்ம என்ன பண்ணோம்னா குறைக்கணும். ஆல்ரெடி இங்கே சாரி இங்கே வந்து 4 வரணும். டி வந்து 4 மாற்றி போட்டிருக்கு. டி 4ல ஒன்று குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இ இங்கே 5னா ஒன்று குறைச்சி எடுக்கணும். ஓகேங்களா? ஈனா ஒன்று குறைச்சி எடுக்கணும். அப்போ ஒன்று குறைச்சி எடுக்கும் போது 4னா ஒன்று குறைக்கணும் அப்படின்னா 4 வந்துடும். 4னா நமக்கு என்ன வரும், டி வரும். டி. அப்போ இங்கேயும் நமக்கு டி வந்துருச்சு, இங்கேயும் நமக்கு டி வந்துருச்சு. ரெண்டுமே காமனாக தான் வருது நமக்கு. இப்போ எதை வச்சு சார் லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அடுத்த நம்பரா இருக்கக்கூடிய இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த சி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 3 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. அப்போ இதோட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட மட்டும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க 20 இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன 2 இன்க்ரீஸ் பண்ணா 22. 22 நமக்கு என்ன வரும், வி வரும். அப்போ வி வரக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு பாரு, இங்க மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு லாக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சம்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எல் புக்ல கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். 25 சம்ஸ் இருக்குன்னா இது 25 சம்ஸ் கிடையாது, 25 மாடல்னு அர்த்தம். அவ்வளவு சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்எஸ்ஆர் புக் அப்படியே எடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 4.3. லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் புக் பேஜ் நம்பர் சொன்னா நல்லா இருக்குன்ட்டு. ஸோ சாப்டர் 4.3ல கொடுத்துருப்பாங்க. பயிற்சி 4A. ஓகேங்களா? பயிற்சி 4Aல இருக்கக்கூடிய 25 சம்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 29க்கு ஆன்சர் வந்து நமக்கு ஏ. ஸோ கேர்ஃபுல்லா போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்து சம்பளம் சால்வ் பண்ணிடலாமா? அடுத்து 10வது சம் பாருங்க. மைன் MIND இந்த வார்த்தை நமக்கு என்ன மாறுதான், KGLP. நீங்க புதுசா இருக்கிறதால நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ்ல வீடியோ பார்ப்பீங்கன்றதுக்காக தான் ஸ்லோவா நடத்துறேன். இல்ல இதை ஃபாஸ்டாவே நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ARGUE இது வந்து பாத்தீங்கன்னா YPESC இப்படி எழுதப்படுதான். அப்போ இது எப்படி எழுதப்படுது சொல்றாங்க, DIAGRAM எப்படி எழுதப்படும் கேட்குறாங்க. இப்போ நம்பரா மாத்திடலாமா? நம்பர்னா M வந்து 13, இது வந்து 9, இது வந்து 14. கொஞ்சம் ஃபாஸ்டா போடணும். டி வந்து நமக்கு 4, இது வந்து 11, இது வந்து 7, 12, 16, 1, 18, 7, 21 அண்ட் 5, 25, 25. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 16. இதோட நம்ம ஆட் பண்ணும்போது 5, 19. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3. இது வந்து டி தானே ஆரம்பிக்குது. டி வந்து நமக்கு 4, 9, 1, 7, 18, 1, 13.
வரமா என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாமா? பேட்டர்ன் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் இங்கே எம் இருக்கு, இங்கே 13 இருக்கு, இங்கே 12 இருக்கு. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இதுலேருந்து 2 கழிச்சிருக்காங்க. அதாவது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 12ன்ற நம்பர் மிஸ் ஆகிட்டு 12 2 கழிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கழிச்சிருக்காங்க, இதுலேயே 2 கழிச்சிருக்காங்க, இதுலேயே 2 கழிச்சிருக்காங்க, இதுலேயே 2 கழிச்சிருக்காங்க. இதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இதில் 2 கழிச்சிருக்காங்க. இப்போ ஏ வந்து 1 ஏலேருந்து 2 கழிச்சாதான் நமக்கு 26 வரும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஏ இங்கே இருக்கா, ஏபி அப்படின்னு வரும், பிசின்னு இப்படி வரும், மேலே ஒரு பேட்டர்ன் போகும். ஓகேங்களா? இங்கே போகிறோம் பாருங்க. எப்படி கழிச்சாங்கன்னா இப்போ ஏ இங்கே இருக்கா, ஏபிசி, இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஜட் ஒய் அப்படின்னு வரும், இப்படி வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இருக்கு, ஏன்னா 2 கழிக்கணும் அப்படின்னா ஏ இங்கே இருக்கு அப்படின்னா ஏடு 2 கழிக்கணும், -1 -2 2 கழிச்சா இங்கே ஒய் தான் நிற்கும். இப்படி ரிவர்ஸ்ல போய் கடிக்கணும். அப்போ கரெக்டாக தைவட்டா. இதில் 17 இது 2, ஆமாம் இதில் 2 வந்துடும். இதில் 7 5 2 போகும், 2 21 2 போச்சுன்னா 19, 5 2 போச்சுன்னா 3. ஸோ அப்போ 4 இதே நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த இடத்துல எழுதிடுவோம். இப்போ 4 நமக்கு 2 போச்சுன்னா என்ன வரும், நமக்கு 2. 9 2 போச்சுன்னா 7, இதில் 2 போச்சுன்னா அதே கான்செப்ட் தான், 2 போச்சுன்னா 25, ஜியில் 2 போச்சுன்னா 5, இதில் 2 போச்சுன்னா 16, இதுவும் அதே தான். ஏ வந்து 25, இது பாருங்க 11. இப்போ இதுக்கு நம்பரா மாத்து, நம்பரா மாத்தினா ஆன்சர் ஆகிடும். அதாவது ஏபிசி நம்பரா இருக்கு, ஏபிசியில மாத்திடு. பி ஜி ஒய் இ பி ஒய் கே. பாருங்க BGYEPYK எங்க இருக்கு பாரு ஆன்சர், ஏல இருக்கு பாரு ஆன்சர். 10th சம்முக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். 10th சம்முக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து போலாமா? ஸோ கொஞ்சம் பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்தது ஒரு சங்கேத மொழியில பேசிக் அப்படின்றது என்னன்னு இப்படி எழுதப்பட்டால் லீடர் அப்படின்றது எவ்வாறு எழுதப்படும் தான் கேள்வி. பேசிக் அப்படின்னு எழுதப்பட்டால் லீடர் என்று எழுதப்படும். ஸோ பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம், பேசிக் எழுதிடுவோம். பேசிக் BASIC, இந்த பேசிக் எழுதிட்டு அது என்ன கொடுத்துருக்காங்க, DDULE, இது ஒரு செட்டு. இது கண்டிஷன். இந்த கண்டிஷன் கண்டுபிடிச்சு நீங்க வந்து லேடர் கண்டுபிடிக்கணும். LEADER கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க இந்த பேட்டர்ன் எப்படி உங்க சால்வ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மாற்றணும். ஓகேங்களா? 2 1 19 9 3 4 4 21 21 12 5, இங்க 12 5 1 4 5 18. பாருங்க என்ன பண்ணிருக்காங்க குருசார் அப்படின்னா, இந்த ஒற்றைப்படை நம்பர்ஸ்ல இதில் ஒற்றைப்படை நம்பர், இதில் ஒற்றைப்படை 1 2, இதில் ஒற்றைப்படை நம்பர்ஸ், இதெல்லாம் ஒற்றைப்படை நம்பர். ஒற்றைப்படை முதல்ல இருக்குது அந்த 1 2 3 4 5. இந்த ஒற்றைப்படை நம்பர்ஸ்லாம் பாருங்களேன், இதோட நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2 இன்க்ரீஸ், இதோட 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதோட 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இந்த ஒற்றை சிங்கிள் டிஜிட்ல இருக்கு பத்தி, இந்த இரட்டைப்படை நம்பர்ல இருக்கு பத்தி, இதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதோட என்ன பண்ணியிருக்காங்க 3. ஓகேங்களா? 10 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுத்தோட. அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒற்றைப்படை நம்பருக்குலாம் 2 இன்க்ரீஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் வந்து 3 இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஒற்றைப்படையா, அப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இதில் ஒரு 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இதில் ஒரு 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இதே இரட்டைப்படையாக இருந்தால் 3 இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இது ஒரு 3, இது ஒரு 3. ஸோ 3 ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்தோம் 14 8 3 7 7 21. ஓகேங்களா? சார் பண்ணலாமா? 21 வரும். ஆமாம் 21. இப்போ இதை நம்பரை மாற்று. 14க்கு என்ன வரும் நமக்கு N, 8க்கு H, சிக்கு 3C, இது G, 4க்கு G, இது வந்து U. ஸோ அவ்வளோதான், சால்வ் பண்ணியாச்சு. ஆன்சர் பாரு, NHCGGU எங்க இருக்கு? பாம்பேல இருக்கு. ஸோ தெரியாது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியுதா? நம்பரா மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? நம்பரா மாத்தினீங்கன்னா தான் ஓரளவுக்கு நம்ம டக்கு டக்குன்னு போட முடியும். நீங்க ஏபிசிலே வச்சு போட்டீங்கன்னா போடலாம், போட முடியாதுன்னு சொல்லக்கூடாது, போடலாம், பட் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க நம்பரா மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? சச்சம் பார்க்கலாமா? நடசம் பார்த்தலாமா? 12வது சம் வாங்க. RSR புக்ல கூட மாடல் தான். SIGNT
ஹெச் டி. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வி டி யூ ஜி. இப்போ இந்த நம்பர்ஸ் மாற்றிடலாமா? 19 9 7 8 20. இது 6 22 20 21 7. பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல வரான்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க நமக்கு 19 இருக்கு, இங்க 6 இருக்கு. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 டிஃபரன்ஸ். 13. இங்க இது வந்து குறைஞ்சு இருக்கு, கரெக்டுங்களா? இது வந்து குறைஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் குறைஞ்சிருக்கு, டிஃபரன்ஸ் 13. அதே போல இங்க ஐ இருக்கு. சரி பாருங்க, இப்போ இங்க 9 இருக்குங்களா? இந்த 9க்கும் 22க்கு வித்தியாசம் பாருங்க 13. இந்த 7க்கும் இதுக்கு வித்தியாசம் பாருங்க 13. இந்த 8க்கும் 21 வித்தியாசம் பாருங்க 13. இந்த 20க்கும் 7க்கு வித்தியாசம் பாருங்க 13. அப்ப எல்லாத்துக்குமே 13 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. இப்போ 13 வச்சுதான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க இவங்க, ஓகேங்களா? அப்ப நீங்க அதே மாதிரி 13 இருக்கிற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். 13ன்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, நான் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட், அந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஆர் இ வி இ ஏஎல். இந்த ஆருக்கு வந்து 18ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 5ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 22ன்னு சொல்லுவாங்க வீக்கு, இதுக்கு 5ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 1ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 12ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு 13 இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 13ன்ற டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ எப்படி பார்த்தலாமா? ஸோ 13 தான் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது. சரி, ஓகே. சரி பாருங்க, இப்போ 9ஓட நமக்கு 13 கூட்டினா 22, 7ஓட 13 கூட்டினா 20, 8ஓட 13 கூட்டினா 21, 20ஓட நமக்கு வந்து கழிக்கிற மாதிரி இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து 13 அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி சார் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? எப்படி சார் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே சார், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் 13க்கு 6 எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, 19ஓட 6 கூட்டியிருக்காங்க பாருங்க. 19ஓட நமக்கு 13 கூட்டணும். 13 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 32 வரும். இந்த 32ல நமக்கு 26, ஏபிசிடி 26 போயிடுச்சுன்னா நமக்கு வித்தியாசம் வந்து 6 தான் வரும். அதனாலதான் இந்த இடத்துல 6 அப்படின்னு எடுத்திருக்கோம். 6 இந்த பேட்டர்ன்ல எடுத்திருப்பாங்க இதை. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இங்க 18 இருக்கு, இதோட 13 கூட்டணும். 18ஓட பாருங்க, 18ஓட 13 கூட்டுறேன். 13 கூட்டினா 8 9 10 11. இங்க 11 வந்துருச்சு, இங்க 1 வந்துருச்சு, 31 ஏபிசிடில கிடையாது, கரெக்டுங்களா? அப்ப பிரிச்சிடலாமா? 26 பிளஸ் ஒரு 5, 26 பிளஸ் ஒரு 5. அப்ப 5ன்றது என்ன நம்பர்? இ என்ற ஒரு நம்பர். அப்ப ஈல ஆரம்பிக்கணும். ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் வந்து என்னது? டின்னு போட்டு போயிடலாம். ஈல இருக்கு ஒரு ஆன்சர் டின்ட்டு. சரி, இங்க பாக்கலாம். இங்க 5ன்னு இருக்கு, 5ஓட 13 கூட்டணும். 5ஓட 13 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 18ன்னு வரும். ஸோ 18 வந்து நமக்கு ஆர் கரெக்டு தான். ஆறு கடை தான் இருக்கு. இங்க 22 இருக்கா? 22ஓட 13 கூட்டு. 13 கூட்டுனா இங்க வந்து நமக்கு 5 3 35 வராது. 26 தான் நமக்கு வரும். அதுல ஒரு 4, இதுல ஒரு பிளஸ் ஒரு 5. இது எப்படி பிரிக்கலாம்னா, 26 பிளஸ் ஒரு 9ன்னு பிரிக்கலாம். 35. அப்போ 9 ஏபிசி மொத்தம் 26 முடிஞ்சிச்சுன்னா மீதி 9 வருது. 9 வந்து ஐ தெரியுதா? இப்படி பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இப்படி பிரிச்சு எடுக்கும் போது இது கரெக்டா வரும். ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி. இந்த ஒன்று வச்சு நம்ம லாக் பண்ணி போட்டிருக்கலாம். ஆன்சர் டெல்லின்ட்டு ஆர்எஸ்ஆர்எல் புக்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மாடல் தான். கிட்டத்தட்ட 25 மாடல் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல இது கவர் ஆயிடும். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துக்குமே இது கவர் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 13ஆம் சம் பாருங்க, ரொம்ப முக்கியமான சம் 13. ஏதோ ஆர்எஸ்ஆர்எல் புக் மாதிரி தான் பாருங்க. எழுதிக்கலாமா? MIRACLE பாருங்க, நம்பர் போட்டுருங்க. 13 9 18 1 3 12 5. இது எப்படி எழுதப்பட்டிருக்கான்? இப்படி எழுதப்பட்டிருக்கான். NKUEHRL. ஸோ இது நம்பர் வந்து 14, இது 11, 21, 5, 8, 18, இது வந்து 12. இப்படி எழுதப்பட்டுச்சுன்னா இது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. கேம், அதாவது GA, அதாவது கேம்பிள், BLE. நம்பர் போட்டலாமா? 7 1 13 2, எல்லுக்கு வந்து 12. எல்னா நமக்கு வந்து 12ன்னு போடுவோம். இ வந்து நமக்கு 5ன்னு போடுவோம். சரி, இ வந்து 5. இப்போ நம்ம நார்மலா கண்டிஷன் கண்டுபிடிச்சிருவோம். இது
13 இருக்கு, இங்க வந்து நமக்கு 14 இருக்கு. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா 1. இங்க 9 இருக்கு, இங்க 11 இருக்கு. ஸோ நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 18 இருக்கு, இங்க 21 இருக்கு, 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 8 இருக்கு, 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 12 இருக்கு, இங்க 18 இருக்கு, 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க 5 இருக்கு, இங்க 12 இருக்கு, 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நார்மலாக 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 6 போட்டு ஆட் பண்ணுங்க. 8 3 16 6 17 11. டேட்டாவை மாற்றிடலாமா? 8னா H 3 சரி 3ன்னு போட்டேன். சி இங்கே 3 போட்டுக்கலாம். 3னா நமக்கு என்ன வரும்? சின்னு வரும். சி பி எஃப் கே கே இல்லை இது ஓகே 17 தானே கியூ 17 கியூ இது வந்து பார்த்தோன்னா கே வரும். ஸோ HCPFQC இது வரக்கூடிய ஆன்சர். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சியில் தான் இருக்கு. ஸோ பார்த்துங்க 6ஆம் சவால் புக் சம் தான். சம்பளமா? ஸோ 14ஆம் சம் பாருங்க. நான் எழுதிட்டேன் ஓகேங்களா. எழுதுறதுக்கு டைம் ஆயிடுது. ஸோ எழுதிட்டேன், நீங்க பாருங்க ஓகேங்களா. இப்போ இந்த 14ஆம் சம்ல என்ன சொல்ல வராங்க சார் அப்படின்னா, இந்த முதல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது முதல், அப்புறம் மூணாவது, அதுக்கப்புறம் ஆறாவது ஓகேங்களா. இந்த முதல் 3 6 ஸோ 5 போட்டோம்னா சரி இருங்க 5 வராது 6 வரும். செகண்ட் ஓ யூ ஆறாவது 1வது 3வது அதுக்கப்புறம் 6வதுமா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 2 இன்க்ரீஸ் ஆகுதா? 2 பாருங்க. 9னா நமக்கு 12, இதுனா 1னா நமக்கு 3, 21 2 2 இன்க்ரீஸ் ஆகுதா. மற்றது இருக்கு பார்த்தீங்களா, மற்றது எதாவதுன்னா அடுத்து இருக்கக்கூடிய 2வது 5வது 7வது. இப்போ இது 2 5 7 இதெல்லாம் நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுதான்? 3 3 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது அதுவும் 2 2 பின்னாடி ரிவர்ஸ்ல 2 2 போதா. இது வந்து மைனஸ்ல வரணும் ஓகேங்களா. மைனஸ்ல வருதா இதெல்லாம் ரிவர்ஸ்ல. இப்போ இந்த இது மட்டும் நமக்கு வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் நமக்கு என்னவா 1 இப்படி கொடுத்துருக்காங்க. சரி நம்ம சால்வ் பண்ணுவோம், எப்படி வருதுன்ற மாதிரி சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதான் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம சால்வ் பண்ணுவோம் எப்படி வருதுன்ட்டு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 1 3 6 எடுத்துப்போம். 1 3 6 இந்த 1க்கு 3 நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ண 2 நம்ம வந்து ஆட் பண்ணா நமக்கு வந்து 15 வந்துடும். இதுக்கு 2 ஆட் பண்ணா 21 வந்துடும். இதுக்கு 2 ஆட் பண்ணா நமக்கு 14 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் 1 3 5 ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 5 7. ஸோ இது 2 5 7 இதுல நம்ம என்ன பண்ண அப்படின்னா பின்னாடி ரிவர்ஸ்ல 2 ஆட் பண்ணா கழிக்கணும்னு சொல்றாங்க. கழிக்கணும். அப்போ 9ல் 2 போச்சுன்னா நமக்கு 7, அதுக்கு 21ல் 2 போச்சுன்னா 19, 5ல் 2 போச்சுன்னா 3 ஓகேங்களா. 5ல் 2 போச்சுன்னா 3 என்ற மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா. 5ல் 2 போச்சுன்னா 3. ஓ மை காட், கரெக்டாக எழுதிருக்குன்னா ஓகே ஓகே. ஆக்சுவலி இது எழுதணுமா, நம்ம இது எழுதணும், நம்ம இதை எழுதிட்டு இருக்கோம். ஒரே செகண்ட் இருங்க, இதை எழுத வேண்டும், நம்ம இதை எழுதிட்டு இருக்கிறோம். அதே சேம் கண்டிஷன் இந்த பேட்டர்ன் தான், இதை எழுதிக்கலாம் ஓகேங்களா. TOPLCAL இது வந்து 20, இது வந்து 15 16 12 3 1 12. ஸோ இது வந்து 1ஆவதா, இது 1 3 6 நம்ம வந்து 2 ஆட் பண்ணோமா 22 18 அதுக்கப்புறம் 3 வரும் நமக்கு ஓகேங்களா. 2 ஆட் பண்ணால் 3 வந்துடும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 2 2 செட்டு. இப்போ இந்த 2 அதுக்கப்புறம் 5 அதாவது 2 5 7 இதெல்லாம் நம்ம 2 குறைக்கணும். இங்கே 15னா நமக்கு என்ன எழுதுப்போங்க, நம்ம 2 குறைச்சா 13 வரப்போகுது ஓகேங்களா. இதில் 2 குறைச்சா நமக்கு 1ன்னு வரப்போகுது. 1 1 ஓகேங்களா. 1ன்னு தான் வரும், 1ன்னு வரும். இங்கே 2 குறைச்சா 10ன்னு வரப்போகுது ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இதை வச்சு லாக் பண்ண ஆன்சர் இதை வச்சு லாக் பண்ண முடியுதான்னு பாரு. 22னா V, இது M, இது R
ஓகேங்களா. விஎம்ஆர் ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் விஎம்ஆர் இங்கே பாரு விஎம்ஆர் விஎம்ஆர் விஎம்ஆர். சரி ஓகே இருந்துட்டு போட்டோம். அடுத்து பாருங்க ஏசிஜே. ஏசிஜே ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு ஏசிஜே இருக்கு, இங்கே ஒரு ஏசிஜே இருக்கு. இது வராது, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ நடுவில் வரக்கூடிய லெட்டர்ஸ் ஜேவா ஹெச்சா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஜே வருமா ஹெச் வருமா நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே நம்ம எழுதும்போது இங்கே வந்து எம்மு என் வந்துருச்சு, எம்மு என்னன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஆர் இருக்கு, இங்கே வந்து எஸ் இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்னா அடுத்த நம்பர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கு, அடுத்த நம்பர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. எம்னா ஒரு நம்பர் குறையிற மாதிரி இருக்கு. இங்கே வரும்போது எம் 13, என் வந்து 14, ஆர் வந்து 18, எஸ் வந்து 19. அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண ஒரு லெட்டர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ எல் அப்படின்னா நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல எல் 12 அப்படின்னா இங்கே வந்து எம் வந்து 13 தான் வரணும். இப்போ எம். ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து நமக்கு 14வது கேள்வியில் ஆப்ஷன் வந்து அது மாதிரி எதுவும் நமக்கு இல்லை. கரெக்டுங்களா. 14வது கேள்விக்கு ஆப்ஷன் நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இல்லாதால ஆக்சுவலி அதுக்கு ஆன்சர் என்னன்னா எம்ன்ற மாதிரி இவங்கள ஆர்எஸ்ஆர்எல் புக்லேயே அவங்க கொடுக்க முட்டுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சி இந்த 14வது சம்முக்கு சி ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் சி வராது. இந்த இடத்துல நம்ம பி வச்சுப்போம். இந்த ஹெச்சுக்கு பதிலாக எம்ன்ற மாரி நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஹெச்சுக்கு பதிலாக பண்ணிடுவோம், எம்ன்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த சம்முக்கு. ஓகேங்களா. இப்படி தான் சால்வ் பண்ண முடியும், ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா. இப்படி தான் சால்வ் பண்ண, இதை இப்படி சால்வ் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு இது பாம்பேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆர்எஸ்எல் புக்கில் கொடுத்து சம்பந்தம் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆப்ஷன் கூட மாற்றலை. ஓகேங்களா. அது சிம்பிளமா. ஸோ 15 சம் பாருங்க, 15ஆம் சம். ஓகேங்களா. ஒரு சங்கீத மொழியில இந்த பிலீஃப் அப்படின்றது என்ன எப்படி எழுதிருக்காங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா. பி இ எல் ஐ இ எஃப். இது உங்களுக்கு ஏ எஃப் கே கே டி ஐ எழுதுவோம். நம்பர் போட்டுடலாம். 2 5 12 9 5 6 1 6 11 11 4 9. இந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலாம். எஸ் இ எல் டி ஓ எம். எஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் 19வது நம்பரு, இ அப்படின்னு நமக்கு தெரியும் 5வது நம்பரு, எல்ன்றது 12ன்னு தெரியும், டி அப்படின்றது 4, ஓன்றது 15, எம்ன்றது 13. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன சொல்றேன், 15வது இந்த முதல்ல இருக்க ஒரு நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் முதல் நம்பரும் 3வது நம்பரும். ஓகேங்களா. முதல் நம்பர் 3வது நம்பர் அதுக்கப்புறம் 5வது நம்பர். இது எல்லாமே ஒன்று நமக்கு குறையுது தெரியுதா. ஒன்று 1 ரிவர்ஸ்ல அப்படியே குறைஞ்சி வருது. அதே மாதிரி இங்க 1வது நம்பர் 3வது நம்பர் 5வது நம்பர் ஒன்று குறைச்சிடலாமா. குறைச்சா நமக்கு என்ன வரும், 18ன்னு வந்துடும். குறைச்சா 11 வரும், ஒன்று குறைச்சா 14 வந்துடும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும், குறைச்சி எடுக்கணும். அடுத்து என்ன பண்றாங்க, இந்த நம்பர்ல பாரு. அடுத்து இந்த 2வது நம்பர், அதுக்கப்புறம் இந்த 2வது நம்பருக்கு என்ன பண்ணிருக்காங்க, 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண, 1 இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ஆல்ரெடி 5 இருக்கு, இங்கே 1 இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 6ன்னு வரும். அடுத்து இந்த இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து 2வது நம்பரு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4வது நம்பரு, இது வந்து 6வது நம்பரு. இந்த 2வது நம்பருக்கு 1 இன்க்ரீஸ், அதாவது 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த 4வது நம்பருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2. இந்த 6வது நம்பருக்கு 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம 1 இன்க்ரீஸ் பண்ணோம், இதுக்கு வரும்போது 2 இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து 6 வரும். இந்த இடத்துல வந்து 3 இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு 16 வரும். இப்படி முறையே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணதால இதோட டேட்டா என்ன சார் அப்படின்னு பார்த்தா ஆர் எஃப் கே எஃப் என் பி. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சி வருதுங்க. ஆன்சர் நமக்கு என்ன வரும், சி தான் ரைட் ஆன்சராக இருக்கும். இதை எப்படி போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு எடுங்க. ஓகேங்களா. 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1வது 3வது 4வது ஏதோ ஒரு பேட்டர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி வச்சு நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த சிம்பிளமா 16வது. இந்த 16ஆம் சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் ஆர்எஸ்ஆர்எல் புக்கில். ஏன்னா அடுத்தடுத்து கீழே வர கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் மாடல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. அட்வான்ஸ் மாடலாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்காது. நான் கீழே கொண்டு வர அட்வான்ஸ் மாடல்ஸ் தான் கொண்டு வந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிக்கலாம் நம்ம பி எல் இ ஏ டி ஐ என் ஜி. இப்போ இதில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. மொத்தம் 8 இருக்கு. இதை 4 நாளாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4, இது ஒரு 4, இது ஒரு 4 பிரிச்சுட்டேன்.
4 பிரிச்சுட்டு இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடணும், இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடணும். இந்த இது அந்த பக்கம் போகும்போது இது இந்த பக்கம் வரப்போகுது. இப்படி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த பேட்டர்ன் அந்த பக்கம் போகும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் நமக்கு அங்கே போகும். அப்படிதான் இந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இது சோல்ஜர் அப்படின்ற மாதிரி ஒரு சம் வரும். இது அப்படியே அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் வரக்கூடிய இது மாடல் ரொம்ப டிஃப்ரெண்டான மாடல். இது எக்ஸாம்ல நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணால் கூட ஆன்சர் வராது. பட் நமக்கு சிலபஸில் இருக்கிறதால நம்ம பண்ணி தான் ஆகணும். இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் வருது. இப்போ இது இந்த பக்கம் போகுது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது அந்த பக்கம் வரும்போது அப்படியே ரிவர்ஸில் வரக்கூடியதாக இருக்கும். எப்படின்னா இது வந்து நமக்கு GNIDன்னு வரும். ஆனால் இது மட்டும் நமக்கு என்ன வருது, அப்படியே தான் வரும். ஓகேங்களா, PLEA இப்படி வரும். இப்போ இது இந்த கோடிங்க்கு வருதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி வரும்போது இப்போ நம்ம நம்பர் போடுறோம். இதுக்கு நம்பர் G வந்து 7, 14, 9, அதுக்கப்புறம் Dக்கு வந்து 4, இது 16, 12, 5, 1 இப்படி போட்டாச்சு. இப்போ நமக்கு எப்படி வந்திருக்குன்னா அந்த சம்மு இப்படி இருந்தது, நமக்கு இப்படி ஆயிருக்கு. எப்படி இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்திருக்கு. F, M, H, C, Q, M, F, B நம்பர் போட்டுடலாமா? இதுக்கும் பொறுமையாக சொல்லி தரேன் பாருங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரினா வீடியோ யூடியூப்ல நீங்கள் போய் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா, 8, 3, 17, 13, 6, 2 இப்போ பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 7ல் 1 குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் 4 குறைஞ்சிருக்கா? அடுத்ததுல 1 1 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தெரியுதா? 1 1 இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இப்போ இதே பேட்டர்ன்ல இந்த சோல்ஜரை சால்வ் பண்ணுங்க. இதே பேட்டர்ன்ல அப்போ கரெக்டாக தானே வருது. கரெக்டாக இந்த பேட்டர்ன் தான் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாங்களா, இந்த பேட்டர்ன் தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம் பாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடலுமா. எக்ஸாம்பிள் போயிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே பயிற்சி பண்ணிட்டு போயிடுங்க. எக்ஸாம்பிள் அங்கே போயிட்டு யோசிக்கிறதுக்கு இங்கே பயிற்சி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். SHOULDER இதுக்கு நம்பர் போட்டுடலாமா? 19, 8, 15, 21, 12. அதுக்கப்புறம் நம்பர் போட வேண்டாம், இவங்க நம்பர் போட வேண்டாம், அவசரப்பட்டு நம்பர் போட்டேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 4 இந்த 4 ரிவர்ஸ்ல எடுக்கணும். இதை எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா அப்படியே நார்மலாக அப்படி ரிவர்ஸ்ல வரும். REDLன்னு வந்துட்டு இது அப்படியே தான் நம்ம வரப்போகுது. SHOUன்னு வரப்போகுது. இப்போ நம்பர் எடு. இதுக்கு 18, 5, 4, 12, 19, 8, 15, 21. நார்மலாக நமக்கு ஃபர்ஸ்ட் குறைக்கணும். குறைச்சா நமக்கு என்ன வரும்? 17, 4, 3, 11 குறைச்சிட்டுனா இப்போ நம்ம என்ன பண்ண இன்க்ரீஸ் பண்ணோம். 20, 9, 16, 22. இப்போ நம்பர் எழுது. Q, D, C, K, T, I, P, V. இதுமாரி QDCK TIPV இது இருக்கு பாரு, சியில் இருக்கு பாரு தலைவர் இங்க பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் தான். 6வது புக்கில் இது கூட சம் சால்வ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அடுத்த சம்பளமா. ஸோ 17வது சம் பாருங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் அப்படின்ற சம் நம்ம வச்சுக்கலாம். அவாய்ட். ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் இது ஒன்று செட் பண்ணுங்க. இதையும் மட்டும் செக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண இது வந்துடலாம். இப்போ இந்த RAIL இப்படி கொடுத்துட்டாங்க. இதுல இந்த கடைசி லெட்டர் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கிட்டு இதை ரிவர்ஸ்ல எழுதுங்க. IARL. இப்போ இதோட நம்பர் எழுதுங்க. எப்படி போறோம் பாருங்க. இந்த சம்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாம்ல யோசிக்க முடியாது. 9, 1, 18, 12. இப்போ இதுதான் இந்த செட்டா சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இது எழுதுங்க. இந்த கே இந்த கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த ரயில் அப்படி கே இந்த KCT இது எழுதிக்கிங்க. KCT
இது சி, கே, சி, டி, என். இப்போ இதுக்கு நம்பர் எழுதுங்க. கேனா 11, சினா 3, டீனா 20, என்னா 14. இப்போ இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் செக் பண்ணு. இதோட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதோட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதோட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இதோட 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவாய்டுக்கு நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஏ வி ஓ ஐ டி, இந்த டி மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரிவர்ஸ்ல எது அப்படி தலைகீழ எது ஐ ஓ வி ஏ டி. இதுக்கு நம்பர் எடுக்கலாமா? நம்பர் எடுத்தா 9, 15, 20 யூ தானே, 21 சாரி வின்றதால 22. ஓகேங்களா? 22 1 5 4 5 இல்ல 4 டபுள். இது எல்லாத்துலையும் 2 ஆட் பண்ணும். எல்லாத்துலையும் 2 இன்க்ரீஸ் ஆகும்னா இது வந்து 11, இது 17, இது 24, இது 2 பேரும் 3, இது 2 ஆட் பண்ணா 6. ஸோ இது நம்ம மாத்தியாச்சு. இப்போ லெட்டர்ஸ்ல இருந்து, அதாவது நம்பர்ஸ்ல இருந்து லெட்டர்ஸா மாத்திடலாம். கே கே கியூ கே கியூ படி எக்ஸ், எக்ஸ் சி அண்ட் எஃப். பாருங்க கே கியூ இருக்க பாரு, கே கியூ எக்ஸ் சி எஃப் இருக்கு பாரு, பாம்பேல இருக்கு ஆன்சர் நமக்கு பாம்பேல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப், ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் பதிவேற்றம் செய்யப்படும். அடுத்த பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஆர்எஸ்எல் புக்ல 18வது மாடல் இது. இந்த மதர் அப்படின்ற இங்கே சால்வ் பண்ணியிருப்பாருங்க. மதர் அப்படின்றது 2 பிரிக்கலாம். மதர் எம், இப்படி 2 பிரிச்சுட்டேன். 2 பிரிச்சுட்டு இங்கே எழுதிடலாம். ஓகேங்களா? மதர் எம் ஓ டி ஹெச் இ ஆர், 2 பிரிக்கிறேன். MOTHER பிரிச்சுட்டு ரிவர்ஸ்ல எழுதணும். OMHT RE இப்படி ரிவர்ஸ்ல எழுதிட்டு இந்த 2வது லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, 2வது லெட்டர், இந்த 2வது லெட்டர் மட்டும் அதோடைய அடுத்த லெட்டர் நோட் பண்ணிக்கணும். இதோடைய 2வது லெட்டருடைய அடுத்த லெட்டர் இந்த O அப்படிதான் வந்துடும். ஆனா இந்த எம்மோட அடுத்த லெட்டர் N, இந்த H அப்படிதான் வந்துடும். இந்த Tயோட அடுத்த லெட்டர் U, இந்த R அப்படிதான் வந்துடும். இந்த ஈயோட அடுத்த லெட்டர் எஃப். ஸோ இப்படிதான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மதர் பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு மாடல் இது. இப்போ உங்களுக்கு ஆன்சருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஆன்சர் எழுதிடலாமா? ஏ என் எஸ் டபிள்யூ இ ஆர், 2 பிரிக்கலாமா? NA AN SWER பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு நம்ம எழுதுவோம் NA WSRE. இதில் இந்த 2வது நம்பர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், மாற்றணும். இது 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 இந்த 2வது நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. RSL புக் வச்சுட்டு கரெக்டாக எண்ணுக்கு அப்படி என்ன தான் வரப்போகுது. இது அடுத்து 1 தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அடுத்து பி, இந்த டபிள்யூக்கு டபிள்யூ அப்படியே இறக்கிக்கலாம். எஸ்ஸுக்கு அடுத்து டி வரும். ஆறு அப்படியே ஆறு இறக்கிக்கலாம். ஈக்கு அடுத்து என்ன வரும், எஃப் வரும். ஆன்சர் பாருங்க NBWTRF இருக்கா பாரு, NBWTRF இருக்கு பாரு, டெல்லியில் இருக்கு பாரு. ஆன்சர் 18க்கு டெல்லி சார் ரைட் ஆன்சர். அடுத்த போலாமா? ஸோ 10வது சம் பாருங்க. இது ரொம்ப இப்போ பின்னாடி வர மாடல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல்ஸுமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எழுதிக்கலாமா? OM NI PRESENT பிரிச்சாச்சு. ஸோ 10வது சம். இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 5 பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 5, இப்படி பிரிச்சுக்கிட்டேன். 5 பிரிச்சுக்கிட்டேன். இது பிரிச்சுட்டு இந்த 5 இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சது பிறகு தான் இதை சால்வ் பண்ண முடியும். இந்த கிரெடிட்டபிள் அப்படியே சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன நமக்கு தெரியணும். ஓகேங்களா? பேட்டர்ன் தெரிஞ்சாதான் நம்மளால சால்வ் பண்ணவே முடியும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸில் எழுதுறீங்கம்மா. ஓகேங்களா? ரிவர்ஸில் எழுதிருக்கீங்க. எப்படி எழுதலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5 ரிவர்ஸில் எழுதிக்கிங்க, இது 5 ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரிவர்ஸில் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் அப்போ நம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாடல்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? PINMO இந்த ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இந்த TNESS
எஸ்இ எழுதிட்டு இப்போ நம்பர்ஸ் போட்டுடலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் போடக்கூடிய நம்பர்ஸ் தான். 16, 9, 14, 13, 15, இது வந்து பார்த்தீங்கன்னா 18, 20, 14, 5, 19, இதுக்கப்புறம் 5. இப்போ பாருங்க, இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் நம்ம இந்த செட்டுக்கான செட்டு இதுதான். இங்கே 16னா இங்கே வந்து கியூ வந்திருக்கு. அப்போ இப்போ நம்ம எழுதிக்கலாம், இந்த நம்பர் எழுதிடலாம். கியூ ஜே ஓ என் பி டி எஸ் எம் டி ஆர் டி, இந்த பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 16 ஒன்றுக்கு இது நம்பர் எழுதிடலாம். 17, 10, 15, 14, 16, 20, 19, 13வது 5, 4, 18, 5. சரி பாருங்க, அடுத்தடுத்த நம்பர் இங்க 16னா இங்க 17, இங்க 9னா இங்க 10, இங்க 14னா 15, இங்க 13னா இங்க 14, இங்க 15னா 16. இதுக்கு மட்டும் நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியுதா? இது கூட்டி இருக்காங்க எல்லாத்துலயுமே, இதை கழிச்சு இருக்காங்க. 20னா 19, ஒன்னு எல்லாமே ஒன்று குறைஞ்சி வந்திருக்கு. எல்லாமே -1 குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து 4, 4, இது 4, ஓகேவா? குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ல தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரெடிட்டபிலிட்டி அப்படியே சால்வ் பண்ணோம். கிரெடிட்டபிலிட்டி எது இல்லாமா, கிரெடிட்டபிலிட்டி CREDITABILITY கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சால்வ் பண்ணிங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, எத்தனைக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 5 பிரிங்க, அடுத்து ஒரு 5 பிரிங்க. இத ரிவர்ஸ்ல எழுதுங்க. IDERC, இந்த பி அப்படியே வச்சுக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இதை ரிவர்ஸ்ல எழுதுங்க. YTILI, ரிவர்ஸ்ல எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்பர் எழுதிடலாமா? 9 4 5 18 3 2 25 XYZ. ஆமா 25 20 9 12 9. இது எல்லாத்துலயும் ஒன்னு கூட்டணும், கரெக்டுங்களா? ஒன்னு கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 10 5 6 19 4 ஒன்று கூட்டணும். இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம், 2 கூட்டணும். ஸோ இங்கே 4ன்னு எடுத்துக்கிட்டேன் இது வரைக்கும். இதில் ஒன்று கழிக்கணும், 24 19ன்னு வரும். 19 8 11 8. இப்போ நம்பரை மாற்றுங்க, நம்பராக இருக்கிறத டேட்டாவை மாற்றுங்க. JEFSDD 2 டி வந்துச்சா? அதுக்கப்புறம் 21, 21க்கு VSHKH. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க நமக்கு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். சரி, இங்கே ஒன்று குறைக்கணும்ல, குறைச்சா நமக்கு என்ன வரும், 24. இது 24மா, 24 நமக்கு வந்து இது வந்து எக்ஸ், வி இல்லை எக்ஸ், எக்ஸ் இது நமக்கு எக்ஸ் வரும், ஓகேங்களா? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. JEFSDDXHKH இருக்கு பாரு, சீல் இருக்கு பாரு. சார் பார்க்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய சம்ஸ் தான். நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்கணும், ஈஸியாக கேட்டுருவாங்க. கோடிங் டிகோடிங் ரொம்ப ஈஸியாக, இது குரூப் டி மெயின்ஸ்க்கும் வரும். இது இங்கே பார்த்தீங்க, RSL புக்கில் கூடியது கவர் பண்ணிங்க. நான் இது வந்து குரூப்பில் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? 19 அதுக்கு கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கிரெடிபிலிட்டி இல்லை மாடல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம். ஸோ 20 சம் பாருங்க, RSL புக்கில் இருக்கிற மாடல் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இப்படி எழுதுறாங்க, இன்னொரு டாக்குமெண்ட் அப்படின்றது இப்படி எழுதுறாங்களாம். பட் இங்கே நமக்கு தேர்ஸ்டே அப்படின்றது எப்படி எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்த்துருவோம். டிஸ்டன்ஸ் எழுதுங்க, DISTANCE. இதை நம்ம எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டரையும் இந்த கடைசி 3 லெட்டரையும் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்
2 லெட்டரையும் கடைசி 3 லெட்டர் எடுத்துக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், கடைசி 3 லெட்டர். இதை மட்டும் ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. ஐ டி இதெல்லாம் சேம் தான். STA இதை மட்டும் நடுவில் எழுதிக்கிட்டு இதை வந்து ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. ECN எழுதிட்டு இதோடைய அடுத்தடுத்த லெட்டர்ஸை நம்பரா போடுறாங்க. அடுத்தடுத்த லெட்டர்ஸ் நம்பரா போடுறாங்க. இப்போ 9, இப்போ நம்பர் படிக்கும் 9, 4, 19, 20, 1, 5, 3, 14 இப்படி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்படிதான் இந்த டிஸ்டன்ஸ் இப்படி திருப்பி போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த நம்பர்ஸை மட்டும் எழுதிட்டு இப்போ இந்த நடுவில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் எழுதுறாங்க. 19னா அடுத்த நம்பர் என்ன? 20. 20 அடுத்த நம்பர் 21. 1 அடுத்த நம்பர் 2. இதுக்கு மட்டும் மாத்துறாங்க. TUB இது மட்டும் வரும். அப்போ இதெல்லாம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் இந்த லாஸ்ட் 3 நம்பரையும் ரிவர்ஸ்ல எழுதிட்டு இந்த முன்னாடி நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்ஸ்க்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எழுதுறாங்க. அடுத்த நம்பர் TUBன்னு வந்துடுது. அதே தான் இந்த தேர்ஸ்டே இதுக்கும். TH 2 நம்பரு, URS அடுத்து லாஸ்ட் DAY. இப்போ இது எப்படி எழுதலாம்னா இந்த இதெல்லாம் ரிவர்ஸ்ல வந்துருமா? அப்படியே ரிவர்ஸ்ல வரும்போது இது HTன்னு வந்துடும். இது ரிவர்ஸ்ல வரும்போது YADன்னு வந்துடும் ரிவர்ஸ்ல. இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் எழுதுறாங்க. Uனா அடுத்த நம்பர் V, Rனா அடுத்த நம்பர் S, Sனா அடுத்த நம்பர் T. இப்படி எழுதும் போது நமக்கு VST அப்படின்ற பேர் ஆப்ஷன் இருக்குது பாரு. VST இந்த இருக்கு பாரு VST. இங்கதான் இருக்க ஆன்சர் வந்து நமக்கு CC ரைட் ஆன்சர். 20வது சம்மு CC ரைட் ஆன்சர். ஸோ 21வது லெட்டர் வந்து கப்பிள் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கப்பிள் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். H வந்து இப்போ H வந்து மேல இருந்து கீழே வரும்போது H வந்து நமக்கு 8வது லெட்டர்னா கீழே இருந்து இப்படி போகும்போது நமக்கு S தான் 8வது லெட்டரா இருக்கும். அதனால படிச்சிருப்போம். ஐ ஸ்கூல் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பசங்களுக்கு. ஐ ஸ்கூல் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏ மேல இருந்துன்னா ரிவர்ஸ்ல இருந்தும்போது Z வரும். அஸ் ஏ. இப்போ ஏ வந்து மேல இருந்து ஒன்னாவதுன்னா Z வந்து கீழே இருந்து ஒன்னாவது. MN வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வரும். MN ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் லெட்டர். டியூ DOW டியூ சொல்லி கொடுத்துருப்பேன். டியூ DW. அதே மாதிரி இதெல்லாம் கப்பிள் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மில்க்குக்கு என்ன கப்பிள் லெட்டர்ஸ்னு கேட்கறாங்க. MIL கேக்கு கப்பிள் லெட்டர்ஸ் என்ன கேட்கறாங்க. எம்முக்கு என்னன்னு தெரியும். ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஐ அப்படின்னா IR8 ஷார்ட்கட் செஞ்சிருப்போம். IR8 நெல்லு, IR8. அப்ப ஐக்கு வந்து பார்த்தோன்னா கப் லெட்டர் என்னது? R. லவ் LOVE சொல்லி கொடுத்துருக்குன்னா பேட்ச்ல சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லுக்கு O கப்பு லெட்டரு, விக்கு வந்து பார்த்தோன்னா இ வந்து கப்பு லெட்டர். அப்போ எல்லுக்கு வந்து ஓன்னு எடுத்துக்கணும். கே. ஓகேங்களா? கே பொறுத்த வரைக்கும் கான்பூர், KP கான்பூர் சொல்லி கொடுத்துருப்பேன். கான்பூர். கேக்கு வந்து ரிவர்ஸ் லெட்டர் P அப்படி வரும். அப்போ NROP இது இருக்க பாரு, C இருக்கு பாரு, ரிவர்ஸ் லெட்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான், போட்டுடலாம். ஓகேங்களா? 21 சச்சம் பார்க்கலாமா? ஸோ 22வது லெட்டர் பாருங்க. இதுவும் வந்து கப்பிள் லெட்டர்ஸ் தான். ஓகேங்களா? சிக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் தான் கப்பிள் லெட்டர்ஸ். ஓக்கு வந்து பார்த்தோன்னா எல் தான் லவ் சொல்லி கொடுத்தேன். எம்முக்கு என் தான் கப்பிள் லெட்டர்ஸ். ஈக்கு வந்து வி தான் கப்பிள் லெட்டர்ஸ். இனிமேல் கப்பிள் லெட்டர்ஸ் வச்சா கொடுத்துருக்காங்க. இவங்க நல்லாவே தெரியுது. கப்பிள் லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓக்கு கப்பிள் லெட்டர்ஸ் பார்க்கணும். ஓகே. ஓகேக்கு இப்போ நான் ஓக்கு வந்து கப்பிள் லெட்டர்ஸ் எப்படி? எல் லவ், லவ்க்கு LO அப்போ எல் வரும். கேக்கு கப்பிள் லெட்டர்ஸ் வந்து கான்பூர். அப்போ ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். பின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ LP தான் ரைட் ஆன்சர். LP அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். டெல்லி. ஓகேங்களா? அடுத்து போலமா, இது கப்பிள் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணது தான். ஸோ 23வது பாருங்க. சேம் 23 கப்பிள் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. எஃப்க்கு வந்து U தான், எல்லுக்கு வந்து O தான், எல்லுக்கு வந்து O தான் கப்பிள் லெட்டர்ஸ், ஓக்கு L தான் கப்பிள் லெட்டர்ஸ், டபிள்யூக்கு D தான் வரும், ஈக்கு V. ஓகே. இப்போ இது கேட்குறாங்க நமக்கு. டெர்மினல் கேட்குறாங்க. டெர்மினல் TERMINAL கப்பிள் லெட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம GT ரோடுன்னு சொல்லி கொடுத்தோம் ஷார்ட்கட்டு. அப்போ டீக்கு வந்து G, இது ரெண்டுமே கப்பிள் லெட்டர்ஸ். GT. அப்போ G. லவ் LOVE. அப்போ வியும் ஈயும் கப்பிள் லெட்டர்ஸ்னு அர்த்தம். அப்போ ஈக்கு வி வரும், விக்கு இ வரும். அப்போ இது ஈன்னு போட்டுக்கலாம். ஆர் வந்து IR8 சொல்லி கொடுத்துருப்போம். IR8 நெல்லு. அப்போ ஐக்கு ஆறு, ஆருக்கு அப்போ ஐன்னு எடுத்துக்கலாம். MN ஓகே மேன், MAN மேன் சொல்லி கொடுத்துருப்பேன். எம்முக்கு N, என்னுக்கு N. அப்போ N. இது ஐ அப்படியே ஆர் போட்டுக்கலாம். என்னுக்கு மேன் அப்படி வந்துடும். ஏக்கு வந்து Z, ஏக்கு வந்து Z வரும். எல்லுக்கு வந்து O. இங்கே பாருங்க, எல்லுக்கு வந்து O வரும். O. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கா பாரு. GEI சாரி இங்கே GV வரும். ஓகேங்களா? நான் EA போட்டுக்கிறேன். GVI
NRMZO. ஆன்சர் வந்து பாம்பே இருக்கு பாரு. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ 24வது சம் வந்து பார்த்தா கப்பல் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க கப்பல் லெட்டர்ஸ். இப்போ சிக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான், இக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து வி தான், ஆருக்கு கப்பல் IR8 சொல்லி கொடுத்துருப்பேன், GT ரோடு ஜிக்கு வந்து கப்பல் லெட்டர்ஸ் இதுதான். ஸோ அப்போ நமக்கு கப்பல் லெட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. MUNDANE இது கப்பல் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ எம்முக்கு நான் சொல்லி கொடுத்த மேன் MAN, அப்போ எம்முக்கு கப்பல் லெட்டர்ஸ் N வரும். யூ கப்பல் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் F வரும். Nக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா M, டிக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா W, ஏ கப்பல் லெட்டர்ஸ் Z, N கப்பல் லெட்டர் வந்து M, இ கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா V. பாரு NF MW ZM V அப்படின்னு தான் இருக்கா பாரு, இது இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே. ஸோ லாஸ்ட் சம் ஃபார் கப்பல் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் சம்மு RSL புக்கில் இருக்கக்கூடிய மாடல். ஸோ பார்த்துருவோம் எப்படி எடுத்திருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சருக்கே போயிடுவோம். ஓகேங்களா? எப்படி எடுத்துருப்பான்னு ட்ரை பண்ணிவிடுங்க. ஆன்சருக்கே போயிடுவோம் நம்ம. இப்போ இந்த CRUELTY. இப்போ இது ஒரு கப்பல் லெட்டர்ஸ் எடுக்கலாமா? சிக்கு கப்பல் லெட்டர்ஸ் எக்ஸ், ஆருக்கு கப்பல் லெட்டர்ஸ் ஐ, யூக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா எஃப், இக்கு வந்து பார்த்தோன்னா LO வி வரும், எல்லுக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வரும், டிக்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GT ரோடு ஜி, ஒய்க்கு கப்பல் லெட்டர்ஸ் வந்து பி வரும், பாய் BOY பாய். இதில் ஒய் போயிடும் கப்பல் லெட்டர்ஸ். இந்த கப்பல் லெட்டர்ஸ் எழுதிட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். BG சரிங்களா, BGOV அதுக்கப்புறம் FIX. ஸோ இது ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆப்ஷனில் ஆன்சரே இல்லை. ஒரு செகண்ட் செக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இதுதான்மா. ஓகேங்களா? ஆன்சர் இதுதான். ஸோ RSL புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு. அந்த இவற்றில் எதுவும் இல்லை நம்ம வைக்கல, பட் அதனால இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 25 சம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட தமிழ் வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி அது ஒரு ஸ்பெஷல் சொல்லிடுறோம் பாருங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸ், ஸ்பெஷல் தமிழ் கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ரிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ 10 டேஸில் நம்ம அந்த தமிழ் ஓல் போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பர் டேக்கு ஓகேங்களா, பர் டேக்கு 10 rupees கணக்கில் 10 டேஸ்க்கு 100 rupees அப்படின்றது மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். கிளாஸ் வந்து கூகுள் மீட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா 1லிருந்து 7 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணுவோம். பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க 9384162541 இந்த நம்பர் இருக்கும். 9384385132 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி. தொடர்ந்து 10 நாள் கிடையாது, கண்டினியூ எடுக்க முடியாது. ஸோ 1 விட்டு 1 நாள் வரும் கிளாஸு. ஸோ 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் தமிழ் முடிச்சு விட்ருவோம். ஸோ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வந்து தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நன்றி.